ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ரூமை காட்டுறாங்க. காலேஜ்ல வாங்கின மெடல்ஸ், புக்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஹீரோயின் மேக்கப் பண்ணிட்டு மாஸ்க் போட்டுட்டு வெளில கிளம்பிடுறா. பஸ்ல டிராவல் பண்றப்போ பின் சீட்ல உட்காந்துருந்த ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்றான். அவன் அந்த பொண்ணு பக்கத்துல உட்காரவும் அந்த பொண்ணு பயந்து போய் எழுந்து ஓடிடுறான். இவனும் பின்னாடியே எழுந்து போறான். அப்ப நம்ம ஹீரோயின் அவ காலை வச்சு அவனை மறிக்கிறான். கால் எடுடின்னு சொல்றான். ஹீரோயின் எடுக்கல. கால் எடுக்க போறியா இல்லையான்னு அவன் ஷோல்டரை ஃபோர்ஸா டச் பண்றான். அடுத்த செகண்ட் ஹீரோயின் அவனை 4 அறை விட்டு கீழே தள்ளிடுறான். யார் மேல கை வச்சு அவன் வேகமா எழுந்து வரப்போ சும்மா WWFல வர மாதிரி அவனை தூக்கி போட்டு துவம்சம் பண்றான். யாரா இவன்னு பஸ்ல இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. கீழே விழுந்தவன் தட்டு தடு மாதிரி எழுந்து நின்று அவன் முகத்தை பாக்குறான். பார்த்தவன் பயந்து கத்துறான். எதுக்கு இவன் கத்துறான்னு ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. பஸ்ல இருக்க எல்லாரும் நார்மலா தான் ரியாக்ட் பண்றாங்க. ஏன்டா இவன் கத்துறான்னு பார்த்தா அவன் கண்ணுக்கு ஹீரோனோட ஃபேஸ் மட்டும் செகண்டுக்கு செகண்ட் பஸ்ல இருக்கவங்களோட ஃபேஸா மாறிட்டு வருது. இவன் மனுஷி இல்ல பெயின்னு கத்திட்டு எஸ்கேப் ஆக ஓடி வரான். அப்போ ஃபேஸ் சிங்கமா மாதிரி கர்ச்சிக்குது. பயந்து போய் கீழே விழுந்தவன் பேண்ட்லயே உச்சா போயிடுறான். பஸ் ஸ்டாப் வந்ததும் எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் நார்மலா இறங்கி போறா. போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வந்திருக்க இடம் ஐடி பார்க். குழந்தைங்க பிறந்ததும் தேவதை வந்து குழந்தைங்களுக்கு வரம் கொடுக்குமா. எல்லா குழந்தைக்கும் அழகா இருக்கணும், வின் பண்ணணும்னு கிஃப்ட் பண்ணிட்டு கோழ நம்ம பேபி மாதிரி இருந்த நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் யோசிச்சு பார்த்து மிச்சம் இருந்த பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான பிரைஸை வரமா கொடுத்துட்டு போகுது. சீப்போன ஹீரோயின் கைப்பட்டதும் வரம் கொடுத்த தேவதைக்கு அடிபட்டு கீழே விழுந்துருது. இதுக்கு பேர் தான் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது போல. சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பா. 5-6 பசங்களை நிற்க வச்சு ஆப்போசிட்ல இவ மட்டும் நின்று கயிறு இழுத்து வின் பண்ற அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங். அவ அப்பாவும் ஜெயிக்கிறமோ தோக்குறமோ அது மேட்ரு எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி டென்னிஸ் கோட்டை காட்டுறாங்க. இப்போ ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். டாக்டர் படத்துல வர சிவகார்த்திகேயன் கெட்டப்ல இருக்க இவன் தான் நம்ம ஹீரோ. ஃப்ரெண்டு கூட டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கான். அதை ஒருத்தன் வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த ஒருத்தனோட போன்ல சன்லைட் பட்டு ஹீரோக்கு கண்ணு கூசுது. ஸோ கொஞ்சம் பிரேக் விடுறாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்தவன் உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு ஹீரோவை கேட்குறான். கோயுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸா இங்கே பாருன்னு மொபைலில் தரான். என்ன ஏடா கோத்து விடுற, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையான்னு கோயு கேட்க ஓ அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறான். அந்த ஃபோனை வாங்கி பார்த்த ஹீரோ மொத்தம் 97 ஃபோட்டோ இருக்குது. அதில் பொண்ணுங்க ஃபோட்டோ 58, பசங்க ஃபோட்டோ 16. அதில் 15 பொண்ணுங்க ஓவர் மேக்கப் போட்டிருக்காங்க, 44 பொண்ணுங்க லைட் மேக்கப் போட்டிருக்காங்க, 6 பசங்க ஸ்கின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஐப்ரோ எடுத்திருக்காங்க. ஸோ பியூட்டி ப்ராடக்ட்டோட ரேட்டு மார்க்கெட்டில் 83.78%. ரமணா பட விஜயகாந்த் ரேஞ்சுக்கு டைலாக் பேச ஃபோட்டோ எடுத்தவன் ஆணு வாயை பொழுது பார்க்குறான். இந்த ஃபோட்டோ எதுவுமே நீ ஓப்பன் பண்ணலாம், அப்புறம் எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன்னு கேட்குறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு ஜீனியஸ். டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு ஆள் வேணும்னு சொன்னேனே என்ன ஆச்சுன்னு கோயிக்கிட்ட கேட்குறான். நம்ம பியூட்டி ப்ராடக்ட் சேல் பண்ணுறதால ஸ்டாஃப் கிட்ட ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் போதாது, அழகாகவும் இருக்கணும்னு கோயு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ நீ என்ன அழகிய போட்டிக்கு ஆள் எடுக்கிற, வேலைக்கு தானே ஆள் எடுக்க போகிறேன்னு கேட்குறான். 1 வீக்கில் கரெக்டான பர்சனை கண்டுபிடிக்கலன்னா இன்டர்ன் யாரையாச்சும் சூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. லிஃப்ட்டில் போயிட்டுருக்கா. லிஃப்ட் க்ளோஸ் ஆக போகிறப்போ ஒரு பொண்ணும் பையனும் வராங்க. எல்லாரும் ஒரே ஃப்ளோருக்கு தான் போகிறாங்க. பொண்ணு அழகாக இருக்கவும் அந்த பையன் பேச்சு கொடுக்குறான். வண்டாய் கம்பெனிக்கா இன்டர்வியூக்கு போகிறேன்னு கேட்டதும் ஆமான்னு சொல்கிறா. நானும் அங்கே தான் இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயின் நானும் அதே போஸ்ட்டுக்கு தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் அவளை ஏறி இறங்க பார்க்குறாங்க. ஏன்னா இன்டர்வியூக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணாமல் கேஷுவலாக வரா. நம்ம ஹீரோயின் அப்பியரன்ஸ்க்கெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டா. லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு கை காட்டுறான். அந்த பொண்ணு போனதும் ஹீரோயின் போகலான்னு ட்ரை பண்றான். பட் அவன் பின்னாடியே போயிடுறான். ஹீரோயின் ஒரு பொண்ணாவே அவன் மதிக்கல. இவங்க 3 பேரையும் இன்டர்வியூ ஹாலில் வெயிட் பண்ண சொல்றாங்க. சண்டை போட்டதுல ஷூ அழுக்காகிருச்சு. ஸோ டிஷ்யூ வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கா. கோயா ஒருத்தன் கிட்ட ஒரு பொண்ணு நேம் சொல்லி ப்ரொஃபைல் சூப்பரா இருக்கு, மார்க்கெட்டிங் டீமுக்கு பொருத்தமா இருப்பா, ஃபோன் இன்டர்வியூ சூப்பரா பண்ணியிருக்கா, பட் ரிட்டன் டெஸ்ட்ல கம்மியாக தான் மார்க் வாங்கியிருக்கா, பட் பரவாயில்ல அவளையே செலக்ட் பண்ணிடலான்னு பேசிட்டு வரான். இன்டர்வியூ ஹால் போனதும் அந்த பொண்ணு பேரை சொல்லி அவ வரலையான்னு கேட்குறாங்க. அப்பதான் ஷூ கிளீன் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் வந்து பார்க்குறா. ஆக்சுவலி அந்த பொண்ணே நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் பேரு சூ செங் செங். நேரில் ஹீரோயினை பார்த்ததும் 2 பேரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ரெஸ்யூமில் நிறைய ஃபில்டர் போட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணியிருப்பா போல. நேரில் வேறு மாதிரி இருக்கான்னு கேட்கவும் நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. ஒரு கொஸ்டின் கூட கேட்காம இவளை மட்டும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுறாங்க. இவ கிளம்புறப்போ மார்க்கெட்டிங் டீமில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு இமேஜ் வேணும்னு கோயு சொல்கிறான். இதை கேட்டவ அங்கேருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து கையாலேயே 2 கட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்து வெளித்தோட்டத்தை பார்க்கக்கூடாது, நாலேஜ் எப்படி இருக்குன்னு பாடுறா தம்பின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. எப்படி இவ ஆப்பிள கையாலே கட் பண்ணினான்னு யோசிச்சுட்டு கோயோ கையில் உடைக்க ட்ரை பண்ணுறா. அசைக்க கூட முடியல. இன்டர்வியூ சொதப்புன சோகத்தில் ஒரு 5-6 டீன் பீரோட பார்க்கில் போய் ஒரு பெஞ்சில் உட்காந்து குடிக்கிறா. அப்போ அவள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, இன்டர்வியூ முடிஞ்சதும் கால் பண்ணுன்னு. இவ கால் பண்ணி சொதப்பிடுச்சுன்னு சொல்கிறா. ஏன்னு கேட்டதும் என் ஃபேஸ் கட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லையான்னு சொல்கிறா. அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொடுத்ததே இந்த ஃப்ரெண்டு தான். ஏன் நான் எடிட் பண்ண ஃபோட்டோ நல்லா இல்லையான்னு கேட்டதும் அப்படிலாம் இல்லைன்னு சமாளிக்கிறா. சரி சரி விடு, லஞ்சுக்கு
சாப்பிடலாம் வான்னு கூப்பிடுறான். வேற வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஒரு டின் பேட் முடிச்சதும் அதை டஸ்ட்பினில் போட்டுட்டு நெக்ஸ்ட் டின் எடுக்க போகிறப்போ பக்கத்தில் ஒரு பேக்கில் ரெஸ்யூம் இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். உனக்கும் இன்டர்வியூ ஊற்றிக்கிச்சான், பீர் வேணுமான்னு கேட்குறான். அவன் பதில் எதுவும் சொல்லாமல் காஃபி எடுத்து சாப்பிட்றான். அவன் கிட்ட பேச்சு கொடுக்குறான். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினதை நீ கேட்டிருப்ப. எனக்கு வேலைலாம் எதுவும் இல்லை. இப்போ அவளை பார்க்க போனால் என்னை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவா. எதுக்குன்னு தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். நான் அழகா இல்லாதது ஏன் தப்பா? எல்லாரும் அதை பற்றியே பேசி என்னை சமாதானம் பண்ணுறாங்க. எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு சொல்கிறா. அப்போ 2 பேருக்கும் மெசேஜ் வருது. ஹீரோயின் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஸ்கூல் அலுமினி மீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஸ்கூல் டைமில் இருந்த ஹீரோயினுக்கு ஸ்போர்ட்ஸில் இருந்த ஒருத்த மேலே செம்ம க்ரஷ். அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லை, ஹீரோ தான் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஆனால் 2 பேரும் முகத்தை பார்த்துக்கல. அது தெரியாமல் ஸ்கூல் டைமில் ஒருத்த மேலே செம்ம க்ரஷ் இருந்துச்சு. அவன் ரொம்ப நல்ல பையன். இப்போ எங்கே இருக்கானோ எப்படி இருக்கானோ என்ன அடலாம் தெரியுதோ இல்லையோ ஒன்று பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்க் க்ளீன் பண்ணுற லேடி இது உன்னோடதாமான ஹீரோ விட்டுட்டு போன புக்கையும் மேக்கப் கிட்டையும் கேட்குறாங்க. அப்பதான் அவன் போயிட்டாங்கிறதே ஹீரோயின் நோட் பண்றா. ஆக்சுவலி ஹீரோ அவளை நோட்டீஸ் பண்ண மாதிரி தெரியல. இவளுக்காக அவன் வச்சுட்டு போனதா நினைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறா. கட் பண்ணா ஹீரோயின் ஃபேமிலியை காட்டுறாங்க. இது ஹீரோயினோட அப்பா. ஹீரோயின் வாங்கின மெடல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. என் பொண்ணு எவ்வளோ பெரிய அத்லட்டா வர வேண்டியவ, இப்படி பாதியில ஸ்டாப் பண்ணிட்டாலேன்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு. இப்படியே அத்லட் ஆகணும்னு உங்களை மாதிரியே கிரவுண்ட்லயே ஓடிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட அமைய மாட்டான்னு அம்மா சொல்றாங்க. நான் கிரவுண்டில் ஒரு நாளாக பார்த்து தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இவர் கேட்குறதும் அவங்க வைக்கப்படுறதும் நடு ஹாலில் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு என்னை விட செம ஸ்ட்ராங். அவளுக்கு பாய் ஃப்ரெண்டாக வரப்போறவன் கொடுத்து வச்சுவேன். இவன் நைட்டில் தனியாக போனால் கூட அவன் பயப்படவே தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அப்பா இல்லையா, பொண்ணு எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு பெருமை தானே. இது கேட்ட அம்மா வாயை முடுங்க, அவள் உங்கள் பொண்ணு பையன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் பசங்களுக்கு கூட பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு சொல்கிறப்ப கரெக்டாக ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறா. உங்கள் அப்பாவுக்கு தான் பாதுகாப்பு வேணும்னு சொன்னதும் எப்போ நான் இருக்கேன்ப்பா, கவலையப்படாதீங்கன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் கையில் இருந்த புக்கு காஸ்மெட்டிக்ஸ் பார்த்துட்டு பாரா இதெல்லாம் நீ போட மாட்டியேன்னு கேட்குறாங்க. ஒருத்தன் எனக்கு கொடுத்தான்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்டா? சொல்லவே இல்லை பாத்தியான்னு கேட்குறாங்க. ஐயா அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் மூஞ்ச கூட நான் பார்க்கல. பார்க்கில் பக்கத்தில் உட்காந்துருந்தான். நான் நிறைய பேசினேன், ஆனால் அவன் பதில் கூட சொல்லலைன்னு ஹீரோயின் சொல்கிறான். இதை கேட்ட அம்மா என்னது என் பொண்ணை ஒருத்தன் அவாய்ட் பண்ணிட்டானா, எப்படி இப்படி பண்ணுவான்னு கோவப்படுறாங்க. நீ சின்ன பொண்ணுமா, அவசரமே இல்லை, பொறுமையாகவே பாய் ஃப்ரெண்ட் தெரிக்கும்னு அம்மா சொல்கிறாங்க. அவள் அப்பா நீ லாஸ்ட் வரைக்கும் சிங்கிளாக இருந்தால் கூட எனக்கு கவலையே இல்லை, நான் ஒரு ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயின் லவ் யூ பான்னு சொல்கிறான். நேராக ரூம் போய் அவள் அக்கா கிட்ட அந்த மேக்கப் கிட்ட தரா. அவள் பிராண்டட் மேக்கப் யூஸ் பண்ணுறா. ஸோ வேணான்னு சொல்லவும் கபோர்டில் வச்சு லாக் பண்ணிடுறா. சும்மா சின்ன பிள்ளை மாதிரி பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ணுறது மேக்கப் போடுறதுன்னு இல்லாமல் நீயும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப் பண்ணுன்னு சொல்கிறா. உனக்கு அலுமினி மீட்க்கு இன்விடேஷன் வந்துச்சானே ஹீரோயின் கேட்க, ஆமாம் வந்துச்சு, எனக்கு கிரஷ்னு ஒருத்தம் கூட இல்லை. வந்து என்ன பண்ண போகிறேன், வேணும்னா டிவர்ஸ் லேயராக இருக்கதால கிளைண்ட் யாராச்சும் கிடப்பாங்களான்னு பார்க்கலான்னு சொன்னதும் அவங்களும் உன் கிளாஸ்மேட் உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு சொல்கிறா. அப்போ தான் அவள் அக்கா முகத்தில் இந்த மாஸ்கை எடுக்கிறா. செம்ம அழகாக இருக்கா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அக்கா ரூமுக்கு போனவன் கலைஞருக்கு ரூமை சரி செஞ்சுட்டு ஏசியை குறைக்கலான்னு பார்த்தா ரிமோட் வேலையே செய்யல. செம்ம குளிராக இருக்கு. கோமா அவ ரூமுக்கே போகிறா. ஆனால் அதுக்குள்ள அவள் அக்கா ரூமை லாக் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கா. தட்டி தட்டி பார்க்குறா. ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறியா இல்லையான்னு கேட்டான். காலையில் ஓப்பன் பண்ணுறேன்னு திமிரா சொல்கிறா. டோரை உடைக்க கிட்ட ஓடுறப்போ வேணாண்டி டோரை உடைச்சிடாத, டோரை மாற்ற நிறைய செலவாகும், இது உன் ரூமு, உனக்கு இன்னும் வேலை கூட கிடைக்கலன்னு சொல்லவும் இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம், உன் ரூமில் ஏசி சரி பண்ணாலும் பண்ணாட்டியும் நீ நாளைக்கு உன் ரூமுக்கு தான் போகணும்னு சொல்கிறா. சரி குட் நைட் அன்பு தங்கச்சின்னு அக்கா சந்தோஷமாக சொல்கிறா. ஹீரோயின் அவள் அக்கா ரூமுக்கு கோவமாக போயிடுறா. அலுமினி மீட்க்கு வரியா இல்லையான்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் சர்ற மாதிரியா கேட்குறாங்க. ஹீரோயின் ரீப்ளை பண்ணாததால் ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. ஸ்கூல் டைமில் ஹீரோ கிரவுண்டில் ஓடுறப்போ ஹீரோவை சைட் அடிச்சுட்டே ஹீரோயினும் பின்னாடியே ஓடுறா. இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்போ ரூம் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்கவும் இழுத்து போத்திட்டு படுத்துக்கிறா. அவள் அம்மா அக்கா தான் படுத்துருக்கதா நினச்சி பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு ஏசி ரிப்பேர் பண்ணுறவன் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு தான் நிறைய பசங்களை தெரியும்ல, அதில் யாரையாச்சும் உன் தங்கச்சிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாதான் என்னவா, நீ என்னடானா மாதம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாத்திர, ஆனால் அவளை பாரு இதுவரை ஒரு க்ரஷ் கூட இல்லாமல் இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் அவகிட்ட காமிச்சிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என் முன்னாடி சிங்கிளாகவே இருன்னு சொல்லிட்டு இப்போ சிங்கிளாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாம் வேஷம்னு சொல்கிறா. அப்படியே கட் பண்ண ஒரு லேபை காட்டுறாங்க. ஹீரோ எதையோ செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த லேபுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு கோயு வரான். எல்லா க்ளவுஸும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு சைகையிலேயே காட்டிட்டு வரான். உள்ளே வந்தவன் வீக்கெண்ட் அலுமினி மீட் இருக்குல்ல, நீ போலையா, இவ்வளோ வருஷத்தில் ஒருத்தர் கூடவா உன் மெமரிஸில் இல்லைன்னு கேட்குறான். அப்போ ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அதே கிரவுண்ட் சீன், ஆனால் ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறாங்க. ஹீரோயினை திரும்பி பார்த்து பயந்துட்டே ஓடி வரான். அப்போ 2 பொண்ணுங்க ஜூஸ் கொண்டு வரப்போ அதை பிடிங்கி அவள் ஃப்ரெண்டுக்கு தரா. அந்த 2 பொண்ணுங்க கிட்டையும் ஹீரோயின் ஏதோ சொல்ல அந்த பொண்ணுங்களும் அப்படியான ஹீரோவை பார்த்து பார்த்து பேசுது.
வருதுங்க. இத நினைச்சு பார்த்த ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த முகத்த பார்க்க இஷ்டமே இல்லன்னு சொல்றான். யாடா அதுன்னு கேட்டா, ஸ்கூல்லயே அராத்தான ஸ்போர்ட் பிளேயர்ன்னு சொல்றான். ஸ்கூல்ல இருந்தா உன்ன மாதிரி படிப்ஸும் இருப்பாங்க, படிப்பு வராத பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஒரு மலையில 2 புலி இருக்க முடியாது. பசங்கள்ல இதெல்லாம் சகஜம்தான்னு டயலாக் பேசுறான். டேய் அது பையன் இல்லடா பொண்ணுன்னு சொன்னதும் பொண்ணான்னு ஷாக் ஆகிடுறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை அவள் ஃப்ரெண்டு புது ட்ரெஸ் எடுக்க கடைக்கு கூட்டிகிட்டு போகிறா. நான் வேலை தேடணுண்டி நீ என்னடா ட்ரெஸ் வாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறா. உன் ஆள் அலுமினி மீட்க்கு வரானா, எப்படி இருப்பானோ தெரியல. ஸோ அன்னிக்காச்சும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கம்பல் பண்ணி மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி தரா. அதை போட்டுட்டு அலுமினி மீட்க்கு போகிறான். அப்போ ஒருத்தன் பீர் பாட்டில் பாக்ஸை எடுக்க கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அப்போ ஹீரோ என்ட்ரி தரான். ஸ்கூல் டாப்பர் இல்லையா, எல்லாரும் அவன் கிட்ட பேச்சு தராங்க. ஆனால் ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் கீழே உட்காந்து எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணுறேன்னு சமாளிக்கிறா. ஹீரோ கூட எல்லாரும் குரூப் பிக் எடுக்கிறாங்க. சோலோவா உட்காந்து இருந்ததால ஹீரோயினை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அப்போ தான் அவள் ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணுறா. ஹேய் சோச்செங் செங் தானே நீ, உன் அழகான அக்கா எப்படி இருக்கான்னு கேட்டதும் அங்கே இருந்த பசங்கள்லாம் அவள் தங்கச்சியா நீ, உன் அக்கா வரலையான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே இவ செம்ம ஸ்ட்ராங். ஒரு நாள் பாத்ரூமில் ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா. கையாலேயே பாத்ரூம் டோரை உடைச்சி உள்ள போய் அவளை காப்பாத்திட்டான்னு பெருமையா சொல்றா. நீ பெரிய ஸ்போர்ட் பிளேயர் ஆச்சே, இன்னும் ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்கியான்னு கேட்குறாங்க. ஹீரோக்கு அந்த பொண்ணு தான் ஹீரோயின்னு தெரிஞ்சு போச்சு. இல்லை காஸ்மெட்டிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதும் பெருமூச்சு விடுறான். அப்படியா எந்த கம்பெனின்னு கேட்டதும் வண்டாயின்னு சொல்கிறான். ஹீரோவோட கம்பெனி தான் அது. வண்டாயிலையா ஒர்க் பண்ணுற, என் பாய் ஃப்ரெண்ட் கூட அங்கே தான் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றா. அச்சோ செமத்தையா மாட்டணும்னு ஹீரோயினுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா ஹீரோயினை இன்டர்வியூ பண்ணவன். ஹீரோயினை பார்த்ததும் மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோயின் அதுக்குள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். எல்லாருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஹீரோ முன்னாடி அசிங்கப்பட்டுமேனு ஹீரோயின் எழுந்து போய் பீர் பாட்டிலை ஸ்டைலாக ஓப்பன் பண்ணுறா. அதை பார்த்த ஒருத்தன் வாவ் எப்படி ஓப்பன் பண்ண, எல்லாரும் பாருங்க இவ சூப்பராக பீர் பாட்டிலை கையாலேயே ஓப்பன் பண்ணிட்டான்னு சொல்கிறான். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கேட்காம இவன் சொல்லிட்டான். ஸோ எல்லாரும் சேரப் பண்ணி இன்னொரு பாட்டிலை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பாட்டில் இல்லை, 2 பாட்டில் இல்லை, அங்க இருந்த மொத்த பேருக்கும் பீர் பாட்டிலை ஓப்பன் பண்றான். ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். நீ உன் பாட்டிலை எடுத்துட்டு வாடான்னு ஹீரோயின் கிட்ட அவனை கூட்டிட்டு போறான். அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு எல்லாரும் ஹீரோயினை பாராட்டவும் சந்தோஷமா என்னடா நடக்குதுங்கன்னு கேட்கறான். நம்ம சூச்செங் செங் எல்லாருக்கும் பீர் பாட்டில கையாலேயே ஓப்பன் பண்ணி தரான்னு சொல்லவும் அப்படியான சிரிச்சவ ஐயோன்னு பயப்படுறா. ஹீரோயின் முன்னாடி போய் பீர் பாட்டில தரான். 2 பேருக்கும் ஹார்ட் லப் டப்னு துடிக்குது. டென்ஷன்ல இருந்த ஹீரோயின் பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணதும் பீர் பொங்கி அவ மூஞ்சிலேயே ஊத்திடுச்சு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட் டிஷ்யூ எடுக்க ஓடுறா. அதுக்குள்ள ஹீரோயின் அவ ஃபேஸை கையாலேயே தொடச்சிக்கிறா. ஹீரோவை மூஞ்சையே க்ளோஸ்அப்ல பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்குவான்னு கேட்குறான். எதுக்குன்னு கூட கேட்காம சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோவில் போட்டோ எடுக்கப்பதான் தெரியுது ஹீரோயின் போட்ட மேக்கப் அப்படியே வலிஞ்சு மூஞ்சே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சுற்றி இருந்த எல்லாரும் அவன் மேக்கப் பற்றி தான் பேசுகிறாங்க. எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுத்தான்னு ஹீரோயின் கேட்டதும் உன் மூஞ்சி கேவலமாக இருக்குன்னு சொல்லிடுறான். ஹீரோ முன்னாடி இப்படி அசிங்கமாயிடுச்சேன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அவளை சமாதானம் பண்ண ஃப்ரெண்டை என்னை தனியாக விடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அந்த மேக்கப்பை கூட துடைக்காம ரோட்டில் அழுதுகிட்டே போகிறா. ரோட்டில் போகிற எல்லாரும் அந்த பொண்ணு மேக்கப் பழியுது பாருன்னு ஹீரோயினை பற்றி தான் பேசிட்டு போகிறாங்க. அப்போ பிளாட்ஃபார்மில் வாய் பேச முடியாத ஒரு பாட்டி பொக்கே விற்கிறாங்க. யாருமே வாங்கலை. அவங்க கிட்ட இருந்த எல்லா பொக்கையும் ஹீரோயின் வாங்கிடுறா. சந்தோஷத்தில் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இவ எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிடுறா. அவ்வளோ இல்லைம்மான்னு பாட்டி சொல்கிறப்போ பரவாயில்லன்னு கிளம்பிடுறா. போகிறவளை கூப்பிட்டு ஒரு வலையில் பரிசை தராங்க. அப்போ தான் ஹீரோயின் முகத்தில் ஒரு சிரிப்பே வருது. தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறான். சப்வேல ட்ரெயினில் போகிறப்போ ஒரு பிளேஸில் லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அப்போ அந்த வலையில் க்ளோ ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் ஆன் ஆகுது. அப்போ ஹீரோயின் அழகான பொண்ணாக மாறிட்டா. ஆக்சுவலி ஹீரோயின் நார்மலாகவே அழகாக தாங்க இருக்கா. ஆனால் சுற்றி இருக்கவங்களுக்கு தான் அவள் அழகு தெரியல. இதோட எபிசோட் 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம்.